வணக்கம். நான் எஸ்கே. நேற்றைக்கு முன்தினம் வந்துட்டு பொன்ராஜ் அப்படிங்கிற ஒரு திமுகவோட கூலிக்காரன். இந்த கூலிக்காரன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு நேர்காணல் ஒன்று வந்துட்டு கொடுத்துருக்கான் ஏதோ ஒரு யூடியூப் சேனலுக்கு. அந்த யூடியூப் சேனலில் தாவேக்கா இருக்கிற பெண்களும் தாவேக்காவுக்கு ஆதரிக்கிற பெண்கள் எல்லாரையுமே வந்துட்டு கெட்ட வார்த்தையை வந்து நான் சொல்ல விரும்பலை. அந்த வார்த்தையை வந்துட்டு அவன் பேசியிருக்கான். அந்த வார்த்தையை பேசினதுக்காக நேற்றைய முன்தினம் தாவேக்கா தலைவர் அவரே நேராக போயிட்டு இன்பர்சன் வந்துட்டு ஏடிஜிபி ஆஃபீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டில் இவனை அரெஸ்ட் பண்ண சொல்லியும் இவன் பேசின வார்த்தைகளுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லியும் அவர் வந்துட்டு ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இவன் ஆக்ஷன் எடுக்க மாட்டானுங்க, அது வேற விஷயம். அது இவர் வந்துட்டு பவருக்கு வந்தால் மட்டுமே தான் அந்த மாதிரியான வேலையாட்களுடைய இந்த மாதிரியான கூலிக்காரர்களோட வாய் வந்துட்டு கம்மியாகும். அது வந்துட்டு செகண்டரின்னு வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை பேசியிருக்கான். இந்த வார்த்தையை பேசிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கான். அந்த சேனல்ல அதை அப்படியே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு சேனல்ல இருந்து அவனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி நீங்க பேசியிருக்கீங்க, இந்த வார்த்தையை வந்துட்டு தவறான வார்த்தை, நீங்க ஏன் இந்த வார்த்தையை திரும்ப வாங்குறீங்களா, இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறேன். நான் எந்த வருத்தமும் படல, நான் வந்துட்டு பேசினது சரிதான், அவங்க எல்லாருமே அந்த கேட்டகரியான மக்கள் மட்டும்தான் அப்படின்னு மொத்த பெண்கள், தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மொத்த பெண்கள் வர்க்கத்தையே அந்த மாதிரியான ஒரு கெட்ட வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு ஒரு ட்வீட்டை போட்டோம். என்னன்னா, நாங்கள் வந்துட்டு மன்னிச்சிருங்க, காயம்பட்ட பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இதுதான் வந்துட்டு இவனோட ஒரு ட்வீட்டு. காயம்பட்ட பெண்கள் வந்துட்டு யாருன்னா, அந்த வார்த்தையை வந்துட்டு சொன்னேன். அதாவது அண்ணாவா தம்பியா, நாங்கள் அக்காவா தங்கச்சியா இருப்போம், தேவைப்பட்டா வந்துட்டு மனைவியா கூட இருப்போம் அப்படின்னு வந்துட்டு பேசுகிற அந்த பெண்கள் வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்களோ, இல்லை வந்து ஒரு ஜாலிக்காக பேசுகிறாங்களோ, இல்லை ஏதோ ஒரு யூடியூப், அவங்களுக்கு ஒரு அறிமுகமே இல்லை, அவங்க ஒன்றும் வந்துட்டு செலிபிரிட்டி மாதிரி ஒரு ஃபேமஸான ஆட்கள் கிடையாது. மைக் கிடச்சிருக்கு, எதையோ ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பெண்களோட மொத்த வர்க்கத்தையுமே வந்துட்டு இந்த கேவலமான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசியிருக்கான். அந்த வார்த்தையை பேசுனதுக்காக மொத்த தமிழ்நாடும் வந்துட்டு கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. அவன் மேலே கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எத்தனையோ ஃபோன் கால் அவனுக்காக வந்துட்டு பேசி, இத்தனை ஃபோன் பண்ணி அவனை மிரட்டிட்டு வேற இருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரி பேசின வார்த்தையை வந்து திரும்புவாங்க அப்படின்னு. ஆனால் இவன் வந்து சிம்பிளாக ஒரு ட்வீட்டை போட்டான். பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, அவன் வந்து ட்வீட்டோட நிற்கக்கூடாது, இதெல்லாம் வந்துட்டு வீடியோவாக பதிவு பண்ணி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். இதுதான், ஏன்னா வீடியோவில் தான் வந்துட்டு பேசியிருக்கான். அதே வீடியோவில் வந்துட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டான்னா மக்கள் மன்னிக்கிறதுக்கான வாய்ப்போ, இல்லை வந்துட்டு அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பாடம் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா இது எலெக்ஷன் டைம். இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரையோ, ஒரு அவப்பேரையோ ஒரு கட்சி மேல வந்துட்டு பூச முயற்சி பண்ணாங்கன்னா அது இன்னொரு கட்சிக்கு தான் வந்துட்டு பேக் ஃபயர் ஆகும். இந்த பொன்ராஜ் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு எத்தனையோ எதிர்ப்பு குரல்கள் வந்த போதிலும் ஒரு ஆதரவு குரல் வருது. அவர் வந்து நாங்க தான் வந்து சிஎம் கண்டஸ்டன்ட்ல வந்துட்டு நாங்களும் ஒரு போட்டியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. மிஸ்டர் சீமான் அவர் வந்துட்டு சொல்றாரு, அவர் பேசுனது வந்துட்டு தப்பு இல்லை அப்படின்னு. இதை வந்து நான் தப்பா பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அது புரியவே இல்லை. இது வந்து தப்பு இல்லைன்னா அப்ப அது அது என்ன மாதிரியான ஒரு எண்ணம் அந்த அந்த மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த மூளைக்குள்ள வந்துட்டு களிமண் இருக்கா, இல்லை வந்துட்டு வேற ஏதாச்சும் இருக்கா, அது என்ன மாதிரியான ஒரு ஒரு சப்போர்ட்டுன்னு எனக்கு புரியவே இல்லை. அவனை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, அது ரெண்டாவது. அவனோட ஃபினான்ஷியலோ அவனோட ஜாபுக்காகவோ நீங்கள் ஏதாவது வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் அவன் பேசின கருத்துக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இவர் என்ன மாதிரியான கூட்டத்தை வழி நடத்த முயற்சி செய்கிறாருன்னு எனக்கு புரியல. பெண்களை வந்துட்டு ஆபாசமாக பேசியிருக்கான். ஒரு கெட்ட வார்த்தையை எந்த ஒரு பெண் மேலேயுமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்கவே கூடாது, ஆனால் அதை பண்ணியிருக்கான். அதுக்கு வந்துட்டு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்க ஒரு கட்சியோட தலைவர் போன எலெக்ஷனில் 2024 அங்கீகாரம் வாங்கின ஒரு கட்சியோட தலைவர் இந்த மாதிரி பேசும்போது ரொம்ப ஓகே. இது வந்து மக்கள்கிட்டயே நான் வந்துட்டு விடுறேன். இந்த இந்த மாதிரி மனுஷனை வந்துட்டு மக்கள் வந்துட்டு எந்த மாதிரி ஆதரிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இவர் ஏற்கனவே வந்துட்டு ஒரு ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. அந்த ட்ராக்ல யாரையுமே வந்துட்டு கூட வரமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு வருத்தத்தில் இருக்கிறதுனால ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல வந்துட்டு என்ன மாதிரியான வார்த்தைகளை வேணாலும் பேசலாம், ட்ரிகர் பண்ணலாம். அப்பதான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை பேசுறாருன்னா, ஆனா அவன் பேசுனது சரிதான்னு சொல்றான்னா அப்ப இவனும் அதே வார்த்தையை தான் சொல்ல வராருங்கிறது தான் நானும் இங்கே சொல்றேன். பட் அவர் பேசுனது தப்பு. இந்த வார்த்தையை வந்து திரும்ப ஆகணும், மன்னிப்பு வீடியோ போட்டே ஆகணும். அது ஒரு கேட்டகரியில் போனால் கூட. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பேர் எஸ்வி சேகர். விளாத்திக்குளம் கேஸ்ல வந்துட்டு அந்த மாணவி, அந்த குழந்தைனே வச்சுக்கோங்க, அவங்க பாவம். அந்த குழந்தை வந்துட்டு இப்போ ஒரு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு போயிட்டு வந்த இடத்துல வந்துட்டு வெளிச்சம் இல்லை,
ஏன் மறைஞ்சிருக்கணும், அங்கே போய் டார்ச் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அங்கே போயிட்டு விளக்கடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன போலீஸுக்கு இதுதான் வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வீடியோவாகவே ஒரு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்துட்டு ஒரு அந்த வார்த்தையை வந்துட்டு பதிவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் இது வந்து பூதாகரமாக போகவும் இந்த இந்த திமுகவுக்கு பின்னாடி இருக்கிற மக்களில் வந்துட்டு எல்லாரும் ப்ரெஷர் பண்ண போகவும் இவர் வந்துட்டு ஒரு மன்னிச்சுக்கோங்க, நான் வந்துட்டு என்னோட வார்த்தை தவறாக புரியப்பட்டதா. இதில் புரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பேசின வார்த்தை திரும்ப போட்டு கேட்டால் கூட தெரியும், நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு நல்லா தெரியும். இந்த மாதிரியான மக்கள் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்துட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மக்கள் வந்துட்டு என்ன பேசினாலும் ஒத்துக்குவாங்க. என்ன பேசினாலும் மக்கள் வந்துட்டு எதையுமே வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வரும்போது இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னா இந்த எலெக்ஷன்ல தான் வந்துட்டு கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். இது நான் வந்து அடிச்சு சொல்றேன். இது ஒரு 1% வந்துட்டு இதுல வந்து மாற்றம் தெரியும். அந்த பேச்சுக்காகவும் இந்த ஒரு அடாவடித்தனத்துக்கும் அவங்களோட கேரக்டர் அசாசினேஷனுக்காகவும் இது வந்துட்டு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் இவங்களுக்கு ஆதரிச்சிங்க. இதுக்கடுத்து இன்னொரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாநகர காவல்துறையிலேருந்து வந்துட்டு ஒரு இன்னொரு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, சனிக்கிழமை காலையில் பெரம்பூரில் வந்து அவரோட பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காரு. அதுக்காக பர்மிஷன்லாம் கேட்டு ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாரு எலெக்ஷன் கமிஷனில். பட் அவங்க வந்துட்டு பர்மிஷன் கொடுத்தாலுமே இந்த போலீஸ்காரங்க வந்துட்டு 3000 பேர் நிற்கிறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த ரிஜெக்ஷன் நோட்டீஸே எப்போ வருதுன்னா சாயங்காலத்துக்கு மேலே தான் வருது. அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குழியை தோண்டி போட்டுறானுங்க. இந்த குழியை எதுக்காக இந்த டைம்ல தோண்டணும் அப்படின்னு சொல்லியும் இந்த அதிகார மமதையில இருக்கிற இந்த ஆட்சிக்காரங்க வந்துட்டு எங்களை எல்லா விதத்திலையும் வந்துட்டு முடக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாரு. இதை வந்து மக்கள் வந்து நீங்கள் பார்க்கணும், மக்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வந்துட்டு என்ன மாதிரியான தொந்தரவுகள் இவங்க கொடுக்குறாங்க, ஏன் வந்துட்டு பொதுமக்களை பார்க்கறதுக்கு விஜய்க்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்துட்டு தப்போ சரியோ அந்த மனுஷனை வந்துட்டு பொதுமக்களை பார்க்கறக்கே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். இது எல்லாத்தையும் வந்துட்டு பீட் பண்ணுற மாதிரி இப்போ கரெக்டாக அவர் வந்துட்டு தலைமை செயலகத்தில் இருக்கிற அர்ச்சனா பட்நாயக், அவங்க தான் வந்துட்டு தலைமை தேர்தல் அதிகாரி. இந்த 2 மாதத்துக்கு அவங்க தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு கரப்டடாக இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஆளும் திமுக கட்சியில வந்துட்டு பணம் வாங்கிட்டோ இல்லை வந்துட்டு அவங்களோட செல்வாக்கை பயன்படுத்தியோ அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த வேலை செய்கிற ஆட்களை வந்துட்டு நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கொடுக்க போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய பிரச்சாரங்களில் எப்படியெல்லாம் எங்களோட திட்டம் இருக்க போகுது, இதுக்கு எத்தனை பேர் வந்துட்டு குறுக்க நிற்க போகிறாங்க, இந்த குறுக்க நிற்கிறவங்கள வந்துட்டு ஒரு டைப்பும் வந்து பர்மிஷன் கேட்டிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மோட்டோலையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு தலைமை தேர்தல் அதிகாரியை பார்க்க போயிருக்காரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு வந்துட்டு தாவேகாவோட வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடக்க போகுது. பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் 234 + 30. இதையாச்சும் நிம்மதியாக பண்ண விடுவானுங்களான்னு பார்ப்போம். ஆனால் இந்த ஒரு அதிகார போதையில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு பகைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்களோ நானும் கண்டிப்பாக சஃபர் ஆக தான் வேணும். ஆனால் இந்த மனுஷன் வந்துட்டு சஃபர் பண்ணாமல் இவங்க பண்ணுற எந்த ஒரு ப்ரெஷருக்குமே வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவராக போகாமல் எதிர்த்து நிற்கிறாரு. ஆனால் எதிர்த்து நிற்கும்போது வந்துட்டு ஒரு நம்பிக்கை தெரியுது. அந்த நம்பிக்கையை வந்துட்டு இவர் மக்கள்கிட்ட வாங்கி வரா அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் இனிமேல் தான் வந்துட்டு தெரியும். அந்த வெளிச்சம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.